அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 20/11/2024 புதன்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள். இன்று பஞ்சமி விரத நாள். வாராகி அம்பாளை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கின்ற நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருச்சி சமயபுரம் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். திருச்சி சமயபுரம் மாரியம்மனுடைய அருளால் வாழ்க்கையிலே நோய் நொடிகள் இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கை அமையட்டும். தம்பதிகளிடையே ஒற்றுமை இருக்கட்டும். குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கட்டும். நாளை தேய்பிறை சஷ்டி விரத நாள். நாளையும் சுபமுகூர்த்த நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 5ஆம் நாள். இன்று இரவு 9:41 வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது. இன்று இரவு 7:54 வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் பூச நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 முதல் மதியம் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். சூரிய பகவானால் பிள்ளைகள் விஷயத்திலே சில பிரச்சனைகள் வந்து போகும். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தடைகள் தாமதங்கள் வரும் நாட்களில் அந்த நிலைமை மாறும். கலை இலக்கியத்தில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தம்பதிகளிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும். பெருசு பண்ண வேண்டாம். வெளிநாட்டிலே வேலை செய்யும் ஐடி துறை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்புள்ளது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு பொது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய நாள். சுபகாரியங்களிலே உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல திறமை வெளிப்படுத்தும் நாள். ஜிம் நடத்துபவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், சலூன் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் மற்றும் கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு கூடுதல் நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு ராசியான நிறம் பச்சை, ராசியான எண் 6. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டப்படாது. இது இப்படித்தான் நடக்கும்னா அது அப்படித்தான் நடக்குங்கிற மாதிரி போக வேண்டிய நாள். நண்பர்கள் வழியிலே உதவி கிடைக்கும். வெளிநாட்டிலே ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வெளியூர் பயணம் சிறப்பாக அமையும். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது நல்லது. முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். தந்தை தாயுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அபிராமி அந்தாதி பதிகத்தை பாடி வழிபடுவது உங்களுக்கு கூடுதல் நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். மீடியாக்களில் பணிபுரிப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும், பயன்படுத்திக்கிங்க.
வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். சிலருக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். லோன் விஷயத்தில் சிலருக்கு நெருக்கடி வரும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. நீங்கள் சுதர்சனர் ஷட்கம் சொல்லி வழிபடுவது உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் புத்தி சாதுரியமாக நடப்பீர்கள். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்கள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். கல்வி நிறுவனங்கள், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்க்கும் ஆசிரியர்கள், பிரின்சிபலாக இருப்பவர்கள், யூனிவர்சிட்டி காலேஜில் வேலை செய்பவர்கள், லெக்சரராக ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் உங்கள் வீட்டு ரகசியத்தை சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள், இதனால் பிரச்சனை பெருசாகுவதற்கான வாய்ப்புள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தியின் ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுவது உங்களுக்கு கூடுதல் நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்ம ராசி அன்பர்களே, நன்மைகளை தரக்கூடிய நாள். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். காதலர்களுக்கிடையே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறையும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாள். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புபவர்கள் அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் நடத்துபவர்கள், கேட்டரிங் சர்வீஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய அற்புதமான நாள். டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும், கவனமாக இருக்க வேண்டும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை சிலருக்கு வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு காளி அம்மனின் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னி ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிலருக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். ப்ரொஃபைல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் பண்ணும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனை குறையும். பெண்கள் சிலருக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பு உள்ளது. நகைக்கடை வைத்திருப்பவர்கள், அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். இம்போர்ட், எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. நீங்கள் சிவபுராணம் சொல்லி சிவபெருமானை வழிபடுவது கூடுதல் நல்ல பலன்களை தரும்.
உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. துலாம் ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரத்திலே வியாபாரிகளுக்கு திடீர் போட்டி இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரர்களுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக இருக்க வேண்டும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. சித்தா, யுனானி, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம், ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வைத்திருப்பவர்கள், ஹெச்ஆர் கம்பெனி நடத்துபவர்கள், அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சிலருக்கு வாகனங்களால் திடீர் செலவு வந்து சேரும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது கூடுதலான பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, திறமைகள் வெளிப்படும் நாள். மாணவர்களுக்கு அற்புதமான நாள். போட்டித் தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலைமை சிலருக்கு மாறும். மதிய நேரத்தின் பின்னர் சிலருக்கு திடீர் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான தேவை ஏற்படும். சிலருக்கு அது வீண் அலைச்சலாக கூட மாறக்கூடிய வாய்ப்புள்ளது. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் சிலருக்கு கையில் வந்து சேரும். மீடியா மற்றும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடிய அற்புதமான நாள். வெளிநாட்டிலே மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருப்பவர்கள், படிப்பவர்களுக்கு அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. நீங்கள் விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது அற்புதமான பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. வீட்டிலே உள்ளவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது. தேவையில்லாத பொருட்களை வாங்கி சேர்க்காதீர்கள். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதே மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் விஷயங்களிலும் கவனம் தேவை. மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், டயபெட்டிக் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ளவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன சிலருக்கு சர்ஜரியோ ஆப்ரேஷனோ செய்து கொண்டவர்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். பிள்ளைகள் விஷயத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. மாணவர்கள், உங்கள் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு வாகனங்களால் திடீர் செலவு வந்து சேரும். பிளம்பராக, எலக்ட்ரீஷியனாக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங்காக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், டயர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், டைல் சம்மந்தப்பட்ட ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. நண்பர்கள் வழியிலே சிலருக்கு திடீர் செலவு ஏற்படும். அது மாதிரி பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு தடைகள் வரக்கூடும். கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாள்.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுடைய கவசத்தை சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். குரு பகவானால் சில நன்மைகள் கிடைக்கும். வீண் அலைச்சல், டென்ஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் குறையும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நாள். சிலருக்கு சமூக சேவையிலே நாட்டம் அதிகரிக்கும். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஜுவல்லரி ஷாப் மற்றும் நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே ஆட்டோமொபைல் இன்ஜினியராக வேலை செய்பவர்கள், கெமிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள், மெரைன் இன்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் வேறு சில நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சகோதர சகோதரிகளின் வழியிலே திடீர் செலவு உண்டு. பரம்பரை சொத்துக்கள் விஷயத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாக உள்ளது. ஊர் மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனை சிலருக்கு வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. நடராஜ பெருமானை நடராஜ 10 சொல்லி வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் பொறுமைக்கு சோதனை வரும். தந்தையுடன் மகனுக்கோ, மகனுடன் தந்தைக்கோ சில மோதல்கள் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள். கருத்து மோதல்களாக கூட அது இருக்கும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். செலவு விஷயத்திலே கவனம் தேவை. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் எச்சரிக்கை தேவை. அதே மாதிரி லோன் இஎம்ஐ கட்டுவதிலே சில பிரச்சனைகள் சிலருக்கு வந்து போகும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. சொந்தமாக தொழில், பிஸ்னஸ் செய்ய நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நன்மைகளையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க யாழ்ப்பாணம் தெல்லிப்படை துர்க்கை அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.